2026 ஸ்டார்டிங்ல இருந்து UI UX ஃபீல்டில் ஒரு டேஞ்சரஸ் சேஞ்ச் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இயர்லியரா முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 UI UX டிசைனர் இருந்த ஒரு இடத்துல இன்னைக்கு கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நல்ல UI UX டிசைனர் பிளஸ் AI டூல்ஸ் இதை யூஸ் பண்ணாலே போதும். அந்த 5 பேர் பண்ண ஒர்க்கை விட இன்னைக்கு பெட்டரா சூப்பரா பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிருச்சு. Figma AI, UiZard, Primary AI, Galileo, ChatGPT இது எல்லாம் ஆல்ரெடி ஒரு வெப்சைட்டை ரொம்ப ஈஸியா ஜெனரேட் பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா UI UX ஃபீல்ட் வந்து கம்ப்ளீட் டெட்னு சொல்ல போறது இல்ல, ரியாலிட்டி என்னன்னு செக் பண்ண போறோம். UI UX ஃபீல்ட் மட்டும் படிச்சா சேஃப் கேரியரா இல்ல ஒரு ஃப்ரெஷர் என்ன படிக்கணும், 2026ல ஒரு ஃப்ரெஷர் UX படிச்சா 2030 வரைக்கும் அவரால் ஜாப் சேஃபா இருக்குமா, ஆக்சுவல் ஃப்ரெஷர்ஸ் என்ன டெக்னாலஜி லேர்ன் பண்ணா நல்ல growth இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா பார்க்க போறோம். ஒரு 5 years பிஃபோர்லாம் பாத்தீங்கன்னா UI UXன்றது ரொம்ப ஒரு பிரீமியமான ஸ்கில்ஸ், சொல்றதுக்கே சூப்பரா இருக்கும். பிகாஸ் கம்பெனிஸ் எல்லாம் என்ன வச்சிருப்பாங்கன்னா UI டிசைன் தனியா ஒருத்தர் வச்சிருப்பாங்க, UX டிசைன் தனியா வச்சிருப்பாங்க, மொபைல் ஆப் டிசைனர் தனியா வச்சிருப்பாங்க, வெப் டிசைனர் தனியா வச்சிருப்பாங்க. பட் இன்னைக்கு சிச்சுவேஷன் அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா அவங்க எல்லாமே ரொம்ப கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கும், கலர்ஸ் பயங்கரமா சூஸ் பண்ணுவாங்க, இது எல்லாமே நெசசிட்டியா இருந்துச்சு. பட் இன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் அப்படியே மாறிடுச்சு. பிகாஸ் நீங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வீடியோ பாக்குற எல்லாருமே கண்டிப்பா ஒரே ஒரு இமேஜ் ஆச்சு நீங்க ChatGPT யூஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க ஒரு சிம்பிளா இன்புட், இந்த கலர் காம்பினேஷன்ஸ், இந்த பேக்ரவுண்ட் வேணும், ஹீரோ வேணும், இந்த ஏஜ் குரூப்ல ஒரு மென் இல்லாட்டி இந்த ஏஜ் குரூப்ல ஒரு விமன் அப்படின்னு என்ன இன்புட் கொடுத்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சூப்பரா நீங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிருப்பீங்க. சோ அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கிரியேட்டிவ் திங்கிங் உடைய ஒர்க் எல்லாமே வந்து பயங்கரமா குறைஞ்சிருச்சு அப்படின்றது. முன்னாடிலாம் வந்து ஒரு லேண்டிங் பேஜ், இப்போ கூகுள் ஆட் போடுறோம், ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா 2 days ஆகும் கண்டிப்பா. பிகாஸ் நாங்க லாஸ்ட் 15 years அந்த ஃபீல்ட்ல இருக்கோம். எங்களோட டிசைனர்ஸ் 2 days கண்டிப்பா எடுத்துருவாங்க நல்ல கிரியேட்டிவான ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா. பட் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு லேண்டிங் பேஜுக்கு ஒரு ப்ராப்பர் ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும். எனக்கு ஃப்ரண்ட் வியூ இருக்கணும், கலர் ரெட் அண்ட் பிளாக் இருக்கணும், ஒரு கேட்சியான ஒரு லோகோ அதுல இருக்கணும் அப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது ஃபாண்ட், அந்த டிசைன் பேட்டர்ன்ஸ், என்ன கலர் ஸ்டைல், உங்க கம்பெனி லோகோக்கு ஏற்ற மாதிரி லேண்டிங் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதும். ஸோ இந்த AI கண்டிப்பா வந்து இந்த UX செம்ம இம்பாக்ட் கொடுக்குதுன்றதுல வேற மாற்று கருத்தே கிடையாது. AI UI UX டிசைனரை கம்ப்ளீட்டா ரிப்ளேஸ் பண்ணல. யாரை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் டிசைனர், ஆவரேஜ் UI டிசைனர் தான் இந்த AI ரீப்ளேஸ் பண்ணும். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிருப்பாங்க, பேசிக் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணவங்க எல்லாரையுமே இந்த AI வந்து கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணிடும். யார் சர்வே பண்ணுவா அப்படின்னா ரொம்ப கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கணும், நிறைய AI டூல்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களால கண்டிப்பா சர்வே பண்ண முடியும். நிறைய வீடியோ, நம்மளோட பழைய வீடியோஸ் நிறைய பேர் எனக்கு DM பண்ணிருப்பாங்க, UX வந்து 2 monthsல படிச்சா நல்ல ஜாப் கிடைக்குமா அப்படின்ட்டு. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த UI UX கோர்ஸ் படிக்கும் போது ரெக்டாங்கிள் பாக்ஸ் போடுவாங்க, ஒரு கலரை ட்ராக் பண்ணுவாங்க, அது டெக்ஸ்ட் போடுவாங்க, இதெல்லாம் பண்ண UX நினைச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் UX கிடையவே கிடையாது. UXன்ற லெவல் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருச்சு. நிறைய AI இன்டெகிரேட் பண்ண தெரியணும், ரெஸ்பான்சிவ் பேஜ் கிரியேட் பண்ண தெரியணும், கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு பேசிக் லெவல் UX இன்ஜினியராகவே இன்னைக்கு ஆக முடியும். இப்போ நான் சொல்ல போறது கொஞ்சம் ஹார்ஷா கூட இருக்கலாம், பட் கம்பெனியோட ஓனர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 UX டிசைனர் வச்சு பண்ற ஒரு ஒர்க்கை ஒரே ஒரு UX டிசைனர் வித் ஒரு ப்ராப்பரான AI டூல்ஸ் இருந்தா போதும், ரொம்ப சூப்பரா பெட்டரா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அப்பவே கம்பெனிக்கு வந்து 5 UX டிசைனர் தேவை. சோ மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு UX டிசைனர் இருந்து. சோ இதுதான் மார்க்கெட்டோட ரியாலிட்டி. சோ தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணுங்க. சும்மா ஜஸ்ட் லைக் தட் UX படிச்சிட்டு கோர்ஸ் படிச்சிட்டு எனக்கு வேலை கிடைச்சுமா கிடைக்காது. சோ UX டிசைனர் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் கிரியேட்டிவிட்டி இருக்கணும், பிளஸ் வந்து நிறைய AI டூல்ஸ் யூஸ் பண்ண தெரியணும், ஃப்ரண்ட் அண்ட் நாலேஜ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். சோ ஓகே, இப்போ ஃபைனல் என்ன சொல்ல வரீங்க? இப்போ UX படிக்கவே கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா படிக்கவே கூடாதுன்னு நான் சொல்லவே கிடையாது. எப்படி படிக்கணும்னு தான் சொல்றேன். வெறும் UX மட்டும் படிக்காங்க, UI UX ஓட சேர்த்து கண்டிப்பா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் கத்துக்கோங்க. அந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் வந்து React JS இருக்கலாம், Angular இருக்கலாம். சரி அதுவும் எனக்கு தெரியல அப்படின்னா UI UX ஓட சேர்த்து AI இன்டெகிரேஷன் நிறைய கத்துக்கோங்க. அதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்க, ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்க மத்தவங்களோட கொஞ்சம் பெட்டரான பேக்கேஜில் ஈஸியா பிளேஸ் ஆகலாம். சிம்பிளா பாருங்களேன், இப்போ 2 பேர் இன்டர்வியூ வராங்க. ஒருத்தருக்கு வந்து சும்மா Figma மட்டும் ஒர்க் பண்ண தெரியும், Figma மட்டும் ஒர்க் பண்றாரு. இன்னொருத்தருக்கு Figma தெரியும், HTML தெரியும், CSS தெரியும், React தெரியும், AI டூல்ஸ் யூஸ் பண்ண தெரியும். நம்ம யார் எடுப்போம்? நீங்களே இருந்தா கூட அந்த பர்சன் தான் சூஸ் பண்ணுவீங்க. கம்பெனியும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். வெறும் Figma டூல் வச்சுனா நீங்க யாரும் பிளேஸ் ஆயிட முடியாது. கண்டிப்பா ஒரு ஃப்ரண்ட் எண்டோட சேர்த்து ஒரு AI டூல்ஸ் லேர்ன் பண்றவங்களுக்கு தான் கம்பெனி வந்து மோர் பிரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. சோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, AI டஸ் நாட் கில் ஜாப்ஸ். AI வந்து எக்ஸ்பெக்டேஷன் சேஞ்ச் பண்ணுது, அதான் ட்ரூத். சோ ஃப்ரெஷர் இருந்தீங்க அப்படின்னா என்னோட சஜஷன் எப்பயுமே ஒண்ணே தான், ஃபாஸ்டாக கோர்ஸ் பண்ணணும்னு சொல்லி தயவு செஞ்சு முடிவு பண்ணாதீங்க. இந்த 50 days கோர்ஸ், 2 months கோர்ஸ், நோ கோடிங் கோர்ஸ், பிப்ரவரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய லாங் டேர்ம் கரியருக்கு யூஸே ஆகாது.
ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா நீங்க வேற பார்த்து டிசைட் பண்ணுங்க. பிகாஸ் கோடிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்மையிலே எதில் அதிகமா இருக்கும் அப்படின்னா பேக் அண்ட் டெவலப்மெண்ட்ல தான். யூஎக்ஸ் வித் ரியாக்ட்க்கே கூட நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. நான் லைவா பாக்குறேன். பிகாஸ் எங்களுக்கு எங்களோட ஓன் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. அது 100 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் லைவா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். யூஎக்ஸ் வித் ரியாக்ட்க்கே வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல. பேக் அண்டுக்கு ஸ்டில் டிமாண்ட் நிறைய இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல பேக் அண்ட் வித் ஏஐ இன்டெகிரேஷன் டூல்ஸ்க்கு, ஜாவா வித் ஏஐக்கு, பைத்தான் வித் ஏஐ, டாட் வித் ஏஐக்கு நல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு. இல்ல எனக்கு கோடிங் பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னா எஸ்கியூ நல்லா கத்துக்கோங்க, யூனிக்ஸ் கத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஎக்ஸ் தான் போகணும் அப்படின்னா எங்களோட யூஎக்ஸ் டிசைனர்ஸ் இருக்காங்க, எங்களுடைய கம்பெனிலேயே ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. அவங்களவே நீங்க வந்து மீட் பண்ணணும். நீங்க எப்பறம் வந்து மீட் பண்ணலாம். அவங்க டே டு டே என்ன ஒர்க் பண்றாங்க, இதெல்லாம் நீ யூஎக்ஸ்ல கத்துக்கிட்டா உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்ன்றத நீ அந்த சீனியர் இன்ஜினியர்ஸ்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல சாஃப்ட்வேர் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து எங்களை எப்பறம் மீட் பண்ணலாம். மண்டே டு சாட்டர்டே ஆஃபீஸ்ல அவைலபிளா இருப்பேன். இல்ல எங்க ஹெச்ஆர் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஹெச்ஆர் கான்டாக்ட் இருக்கு, அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இந்த யூஎக்ஸ் பத்தியாச்சும் இன்னும் ஸ்டில் நிறைய கொரீஸ் இருந்துச்சுன்னா என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது டீட்டெயிலா போடுங்க. அதுக்கு நான் ப்ராப்பரான கமெண்ட்ஸ் ரிப்ளை கொடுக்குறேன். இல்ல உங்களோட சஜஷன்ஸ்க்கும் கொடுங்க. மேபி நான் தப்பா இருக்கலாம் நிறைய இடத்துல இந்த வீடியோல, மேபி டீ ப்ரோமோட் பண்ணிருக்கலாம். நான் சொன்னது தப்பு இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்ஸ்ல நீங்க உங்களோட வியூக்கு கொடுங்க. தேங்க்யூ சோ மச் கைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட்.